பாலைவன பிரதேசத்தில் பயணம் செய்ய வேண்டியிருந்த வழிப்போக்கன் அவ்வழியாக கழுதையுடன் சென்ற ஒருவனிடம், ஐயா, நான் பாலைவனம் தாண்டி செல்ல வேண்டும். தயவு செய்து உங்கள் கழுதையை எனக்கு வாடகைக்கு தருகிறீர்களா என்றான். கழுதைக்கு சொந்தக்காரனும் நானும் அவ்வழியாகத்தான் செல்கிறேன், வாருங்கள் என்று ஒத்துக்கொள்ள வழிப்போக்கன் கழுதையின் மீது அமர்ந்து கொண்டான். பயணம் துவங்கியது. சில மணி நேரம் பயணத்துக்கு பின் சொந்தக்காரன், ஐயா வழிப்போக்கரே, சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லலாமே என்றான். ஓய்வெடுப்பது சரிதான், ஆனால் நிழலே இல்லையே என்றான் வழிப்போக்கன். பரவாயில்லை, சிறிது ஓய்வு அவசியம் தேவை என்றான் கழுதைக்கு சொந்தக்காரன். கழுதையை நிறுத்திவிட்டு அதன் நிழலில் அமர்ந்து கொண்டான். இதை கண்ட வழிப்போக்கன், கழுதையை நான் தான் வாடகைக்கு எடுத்திருக்கிறேன், அதன் நிழலும் எனக்கே சொந்தம் என்று கூற, கழுதையைத்தான் வாடகைக்கு விட்டேனே தவிர அதன் நிழலை இல்லை என்று சொந்தக்காரன் கூற, இருவருக்கும் சண்டை மூண்டது. அந்த கலாட்டாவில் கழுதை ஓடியே போய்விட்டது. இப்போது இருவரும் கழுதையை துரத்தி கொண்டு ஓடத் துவங்கினர். நிழலுக்காக சண்டை போட்டு நிஜத்தை